ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். கார்த்திகை தீபம் சீரியலில் இப்போ ரொம்ப சூப்பராக அண்ட் ரொம்ப பரபரப்பாக போயிட்டுருக்குங்க. என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்த்திக்கும் தீபாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும், அதாவது முறைப்படி கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லி அபிராமி ஆசைப்படுறாங்க. அபிராமியோட ஆசையை கார்த்திக்கிட்டேயும் சொல்கிறாங்க. கார்த்திக் கொஞ்சம் கூட யோசிக்காம, உங்களுக்காக நான் எது வேணாலும் செய்வேம்மா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியும் வந்துட்டு அபிராமியோட ஆசைக்காக கார்த்திக் தீபாவோட கல்யாணத்தை மறுபடியும் நடத்துறதுக்காக திட்டமிடுறாரு. நம்ம அபிராமி பார்த்தீங்கன்னா, என் பையனோட ஆசைப்படி தீபா கூட ரொம்ப சந்தோஷமா வாழணும், தீபா எனக்கு பிடிச்ச மருமக அப்படின்னு சொல்லி அபிராமியும் யோசிச்சுட்டு இருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தீபா எதுக்காக அத்தை இவ்வளோ கிராண்டாலாம் பண்ணிக்கிட்டு தேவையே இல்லை, நீங்கள் தாலி எடுத்து கொடுத்தீங்கன்னா நாங்கள் கட்டினாலே அதுவே எங்களுக்கு ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன தீபா, நான் என் பையன் கல்யாணத்தில் நான் நேராக இல்லை அப்படின்றதான் எனக்கு இன்னைக்கு வரைக்கும் இருக்கிற ரொம்ப பெரிய வருத்தமாக இருந்துகிட்ருக்கு. கார்த்தியோட கல்யாணத்தில் என்னால் நேராக இருந்து உங்களை வாழ்த்த முடியலை. ஆனால் நான் தாலி எடுத்து கொடுத்து தான் நீங்கள் கட்டினீங்கன்றது எனக்கு தெரியும். ஆனால் நான் என் கண்ணார பார்த்து உங்களை ஆசீர்வாதம் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் தீபா, தயவு செஞ்சு நான் சொல்கிறத நீ ஏற்றுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க அத்தை, நீங்கள் இவ்வளோ சொல்கிறீங்க, உங்களுக்காக கண்டிப்பாக நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகை தீபாவுக்கும் கல்யாணத்துக்கு ஏற்பாடு நடந்துட்டு இருக்காங்க. உடனே நம்ம ஐஸ்வர்யா என்ன சொல்கிறாங்கன்னா, அத்தை அதான் தீபாவே வேணான்னு சொல்கிறாள், நீங்கள் எதுக்காக இப்போ போயிட்டு கல்யாணம் சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்றாங்க. இல்லை, இப்போது இந்த கல்யாணம் ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட மட்டும் இல்லாமல் மீனாட்சிக்கும் இப்போ கல்யாணம் பண்ணி ஆகணும் அப்படின்றாங்க. மீனாட்சி என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லத்த அது இப்போ நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் மீனாட்சி அப்படி சொல்கிற அப்படின்னு கேட்குறாங்க. அந்த ரியா இன்னும் இவர் கட்டின தாலியை கழுத்தில் வச்சுக்கிட்டு தான் போலீஸில் சிக்காமல் சுற்றிக்கிட்டு இருக்கா. அவளை போலீஸில் பிடிச்சி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இவர் என் கழுத்தில் தாலி கட்டணும். அவள் கழுத்தில் இவர் கட்டின தாலி இருக்கிற வரைக்கும் என்னால் இவர் தாலியை வாங்கிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீனாட்சி சொன்னதும் சரிதாப்பா கார்த்தி, அந்த ரியாவை பிடிச்சி இழுத்து போலீஸில் பிடிச்சி கொடுப்பா கார்த்தி, இன்னமே போலீஸ் பிடிக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவள் யார்கிட்டயும் போயிட்டு நல்லா சேஃபாக இருக்கிறாமா, அவள் எங்கே இருக்கிறான்றதை கண்டுபிடிக்க முடியலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த டைமிங்கில் பார்த்தீங்கன்னா, நம்ம ரியாவுக்கு ஐஸ்வர்யா போயிட்டு மறைவா நின்று ஃபோன் பேசிகிட்டு இருக்காங்க. இதை பார்த்தா நம்ம அருண் பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யாவுக்கு பல்லாருன்னு ஒரு அறை கொடுத்துட்றாரு. யார்கிட்ட பேசிகிட்டு இருக்க, என்ன இங்கே நடக்கிற எல்லாத்தையும் யாருக்கிட்டே சொல்லிட்டு இருக்கே, யார்கிட்ட சொல்லிட்டு இருக்க, அந்த ரியா கிட்ட பேசுறியா, உண்மையை சொல்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லைங்க எங்கள் அம்மா என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டாங்க, அதனால தான் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா, உங்கள் அம்மா கிட்ட இங்கே உங்கள் அம்மாவா, நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் அருண் அந்த ஃபோனை வாங்கி ஹலோன்னு சொல்கிறாரு. உடனே என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் ரியா ஐஸ்வர்யாவோட அம்மா கிட்ட ஃபோனை கொடுத்துட்றாங்க. ஸோ இப்படி பயங்கரமாக கேம் ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. செம்ம டஸ்ட்டாக போகுது கார்த்திகை தீபம் சீரியல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலே